பிரதீப் ரங்கநாதன் அடுத்து எல்ஐகே அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டரா விக்னேஷ் சிவன் இருக்காரு. இந்த ப்ராஜெக்டோடைய கதை என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்பெல்லாம் பேசும்போது என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெசென்ட்லேருந்து ஒரு ஆள் ஃபியூச்சருக்கு போகிறாரு. அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஒன்லைனாக மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ என்ன டீட்டெயிலாக தெரிய வந்திருக்குன்னா, ப்ரெசென்ட்டில் ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு வந்து ஃபியூச்சருக்கு போகிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் கிடைக்குது. அதன் காரணமாக ஒரு ஃபியூச்சருக்கு போகிறார். ஃபியூச்சருக்கு போனால் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கார்ல, அவருடைய மகன் ஃபியூச்சரில் இருக்கான். இவங்க 2 பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு யார் லவ் பண்ணுறாங்கன்னா படத்தோடைய கதையாக இருக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு கால் கேர்ளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலில் தான் இந்த படத்தோட ஓவரால் கதை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்பயுமே விக்னேஷ் சிவன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவருடைய கதை ரொம்ப யூனிக்காகவும், ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பார். அண்ட் சாங்ஸ் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட லிரிக்ஸ் அண்ட் அனிருத்தோடைய மியூசிக் 2மே எப்போ இணைஞ்சாலும் ஒரு மேஜிக்கலான ஒரு படமாக தான் ரெடி ஆகும். அப்படி ஒரு மேஜிக் இந்த படத்துலையும் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அந்த தீமா தீமா சாங்கையே நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.